இன்றைக்கி ஒரு சூப்பர் ஐடியாவோட தான் வந்திருக்கேன். இந்த மாதிரி கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணுற பெயிண்ட் பாட்டில் தீர்ந்த பிறகு இதை வச்சு என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணேன். நிறைய ஐடியா வந்துச்சு. அந்த ஐடியாலாம் என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த பெயிண்ட் பாட்டிலெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்னென்னு பார்ப்போம் வாங்க. இது ஒரு பெரிய வேலைலாம் இல்லை, ரொம்ப சிம்பிளான வேலை தான். சூப்பரான ஐடியா தான் இது. இதுக்கு ரொம்ப பொருளும் தேவைப்படாது. டபுள் டேப் மட்டும்தான் இதுக்கு மெயினாக நமக்கு தேவைப்படும். இப்போ இந்த டேப்பை வந்து கட் பண்ணி அந்த ஒவ்வொரு குட்டி குட்டி பாட்டில் அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா வெளியில் தெரிகிற டபுள் டேப்பையும் அப்படியே சைடில் சின்ன கத்திரிக்கோல் வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாட்டில் மூடி ரவுண்ட் ஷேப்புக்கு இருக்கிற மாதிரி நான் அந்த டபுள் டேப்பை கட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓரளவு எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஃபுல்லாக ரவுண்டாக வரலன்னாலும் ஓரளவு ரவுண்டாக வந்திருக்கு. இதேமாதிரி மற்ற பாட்டிலுக்கும் நான் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். மொத்தம் இந்த பாட்டில் வந்து நமக்கு கிடைக்கிறது வந்து கடையில் வாங்கும் போது 6 தான் வரும். இடையில எனக்கு எப்போன்னு தெரியல, அந்த பாட்டில் ஒரு பாட்டில் மட்டும் தனியாக கட் ஆகிடுச்சு. ஸோ இதை மட்டுமே வச்சு நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ அந்த 5 பாட்டிலுக்குமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா உள்ள டேப்பெல்லாம் ட்ரிம் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆல்மோஸ்ட் இந்த ப்ராசஸ் முடிய போகுது. டபுள் டேப்பில் மேலே உள்ள ஸ்டிக்கரை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு எந்த இடத்துல நமக்கு தேவைப்படுதோ அந்த இடத்துல நம்ம இந்த பாட்டிலை ஒட்டி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எனக்கு தேவைப்படுற இடத்துல இதை நல்லா அழுத்தி ஒட்டியிருக்கேன். நல்லா ப்ரெஸ் பண்ணி இதை ஒட்டினா தான் அது நல்ல லைஃப் லாங் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் ஐடியா என்னென்னா, சூப்பரான ஒரு ப்ரஷ் ஹோல்டர் தான். டூத் ப்ரஷ் ஹோல்டரை நான் இப்போ ரெடி பண்ணியிருக்கிறேன். எவ்வளோ ஈஸியாக சூப்பரான ஒரு டூத் ப்ரஷ் ஹோல்டர் ரெடி ஆகிடுச்சு. செகண்ட் ஐடியா என்னென்னா, இந்த மாதிரி மணிலாம் ஆர்கனைஸ் பண்ணுற ஹேங்கரை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது பாருங்கள், நீட்டாகவும் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். தேர்ட் ஐடியா, கத்திரிக்கோல்லாம் வைக்கிற ஒரு ஹோல்டராக நான் அது யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஹோல்டர் தான் இது. ஃபோர்த் ஐடியா, கீ ஹோல்டர் தான். சாவி கொத்தாக இருந்தால் நமக்கு கண்ணுக்கு கிடச்சிடும். அது மாதிரி ஒத்தையாக இருக்கிறதெல்லாம் 2 இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து எங்கே வச்சாலும் ஏதாவது மிஸ் ஆகிடும். இந்த மாதிரி ஐட்டத்தெல்லாம் இதில் ஹேங் பண்ணும்போது நம்ம ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ண வசதியாக இருக்கும். ஃபிஃப்த் ஐடியா, பிரேஸ்லெட்லாம் வைக்கிற ஹேங்கராக நான் இதை யூஸ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்பப்போ தேவைப்படுற சின்ன சின்ன ரப்பர் பேண்டெலாம் இதில் நான் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணுறேன். ஒரு அவசரத்துக்கு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ண வசதியாக இருக்கும். தலையை பின்னி முடித்த உடனே ரப்பர் பேண்டு எங்கேன்னு தேடுவோம் பாருங்கள். அந்த டைமில் நம்ம கண்ணுக்கு இப்படி வச்சோன்னா பளிச்சுன்னு தெரிஞ்சிடும். எடுத்து யூஸ் பண்ணால் ரொம்ப வசதியாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா. இது என்னடா இது டபுள் டேப்பை ஃபுல்லாக எடுத்து வந்து விட்றேன்னு பார்க்குறீங்களா? இந்த ஐடியாவுக்கு இந்த டபுள் டேப்பு ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பாட்டிலையும் ஸ்டிக் பண்ணி யூஸ் பண்ணணும். அதுக்காக தான் இதை இப்போ நான் ஒட்டி அந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அந்த பாட்டில் அப்படியே எடுத்து போய் ஏற்கனவே ஒட்டி வச்சுருக்கேன் டபுள் டேப்பு, அதில் நல்லா அழுத்தி ஒட்டி, எவ்வளோ அழுத்த முடியுமோ அவ்வளோ நல்லா அழுத்தி ஒட்டி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். எதுக்காக இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒட்ட சொல்கிறேங்கிறது உங்களுக்கே அடுத்த ஐடியாவை பார்க்கும்போது புரியும்.
இதுவரையும் சொன்ன 5 ஐடியாவை விட இந்த 6வது ஐடியா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா. இந்த மாதிரி கிச்சனில் யூஸ் பண்ணுற எண்ணெய் கரண்டி, மாவு கரண்டி, தோசை திருப்பிலாம் இல்லை ஹேங் பண்ணி வைக்கிற ஹேங்கரை இது நான் ரெடி பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணுற ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஹேங்கர் தான் இது. கரண்டிலாம் ஹேங் பண்ணுறதுனால தான் அந்த டபுள் டேப்பை நல்லா ஸ்ட்ராங்காக நான் ஒட்டினேன். எதுக்காக இந்த பெயிண்ட் டப்பை மறுபடியும் காட்டுறான்னு பார்க்குறீங்களா? மறுபடியும் முதலேருந்தா அப்படின்னு பயந்துடாதீங்க. இந்த மாதிரி வேணான்னு தூக்கி போகிற பொருளை பத்திரப்படுத்தி வச்சுருந்தேன். இதில் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு அற்புதமான ஒரு 6 ஐடியா கிடச்சிருச்சு. அந்த 6 ஐடியாவை ரிமைண்ட் பண்ணுவோமா? முதல் ஐடியா டூத் ப்ரஷ் ஹோல்டர். 2வது ஐடியா செயின் ஹேங்கர். 3rd ஐடியா சிசர் ஹோல்டர். 4th ஐடியா கீ ஹோல்டர். 5th ஐடியா பிரேஸ்லெட் ரப்பர் பேண்ட் ஹோல்டர். 6வது அற்புதமான ஐடியா கிச்சனில் யூஸ் பண்ணுற கரண்டி ஹோல்டர். 6 ஐடியாவில் எனக்கு பர்சனலாக பிடிச்சது டூத் ப்ரஷ் ஹோல்டர், அப்புறம் என்னுடைய கிராஃப்ட்டுக்கு தேவையான சிசர் ஹோல்டர் ரொம்ப பிடிச்சது. உங்களுக்கு எந்த ஐடியா பிடிச்சதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஐடியாலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ப்ளீஸ்.